ரொம்ப நல்லா இருக்கு படம். அண்ட் கண்டிப்பா வந்து நீங்க தியேட்டர் விசிட் பண்ணி பார்க்கலாம். பயந்து நல்லா இருக்குமோ, நல்லா இருக்கிறதோ, தியேட்டர் காசுக்கு வர்த்தோ இல்லையோ அப்படின்லாம் பயப்படவே வேணாம். நீங்க குடுக்குற காசு டெஃபினெட்லி வர்த்தா இருக்கும். விஜய் சேதுபதி சார் அண்ட் யோகி பாபு சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஹீரோயினும் வந்து சும்மா டம்மியா யூஸ் பண்ணாம ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கல்பனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ரொம்ப நல்லா செகண்ட் ஆஃப் பிளாஸ்ட். செகண்ட் ஆஃப் தான் எல்லாமே நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் மெயின் ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இது நல்லா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடி சூப்பரா நல்ல நான் எதிர்பார்க்கல எப்படி இருக்கும்னு. நல்ல ஒர்க் ஆயிருக்கு. காமெடி நல்ல ஒர்க் ஆயிருக்கு. மூவி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் லைக் ரொம்ப கொஞ்சம் போரிங்கா இருந்த மாதிரி இருந்தது. அந்த எப்போ அந்த பேங்க் சேஸ் சீன் எல்லாம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அது நல்லா எங்கேஜிங்காக இருந்தது மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. யோகி பாபு விஜய் சேதுபதி கேரக்டர் அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர எங்கேஜிங்காக நல்லா இருந்தது. எங்கேயும் லேக் எல்லாம் ஆகல. அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் நல்லா பிக் ஆயிடுச்சு மூவி. படம் ஃபன்னாக இருந்துச்சு. சேதுனா வந்து க்யூட்டாக எங்கே நல்லா இருந்தார். ருக்கு அதை விடவே பயங்கரமாக இருந்தாங்க. அப்புறம் யோகி பாபு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்னு சொல்லுவாங்க. ஹீரோ இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணுற அந்த ஜானரில் தமிழில் படம் வர்றது கொஞ்சம் ரேர் தான். அந்த வகையில் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல வர சேசிங் சீன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே அந்த ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டாக அப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறது, அது ரைட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இன்டர்வல் பிளாக்ல வர்ற சேசிங் சீன் நல்லா இருந்துச்சு. யோகி பாபுவோட காமெடி மிகப்பெரிய ப்ளஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் செகண்ட் ஹீரோ மாதிரி படம் ஃபுல்லாகவே வந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி. விஜய் சேதுபதி வந்து வித்தியாசமான விஜய் சேதுபதி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கதாபாத்திரங்களாக பண்ணி வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த ஆக்ஷன் வந்து ஜூங்க அளவுக்கு வந்து இதாகாமல் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலாக அந்த படம் பயங்கர ஸ்ட்ராங். அதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு அவங்க சொல்லலை கரெக்டாக. ரீசன் வந்து கரெக்டாக இல்லை. பட் அதெல்லாம் நடக்கிறது, அந்த ட்ரிக்ஸு எல்லாமே வந்து நல்லா நடக்குது. வழக்கம்போல் விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணணுமோ வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டாருன்னு நினைக்க முடியும். ஹீரோயின்லாம் லட்டு மாதிரி இருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பர். சினிமாட்டோகிராஃபி சூப்பர். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சிஎஸ் போட்டிருக்காப்புல. எல்லாமே வெளுத்து வாங்கிட்டானுங்க. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப போர் அடிக்காது. பார்க்கலாம் ஒரு தடவை. எஸ், விஜய் சேதுபதி யோகி பாபு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து படம் எப்படி என்ன கொண்டு வர போகிறாங்க, இது என்னவா இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை காமெடியாகவே முடிச்சிருவாங்களா, இல்லை விஜய் சேதுபதி ஒரு பெரிய தீஃபாக இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கானா, இல்லை ஒரு போலீஸாக இருப்பானா, இது மாதிரி நிறைய கேள்விகளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே பயணம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோவிலே வந்து ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக கொண்டு வந்து அதில் எப்படி இருந்ததுன்னா இந்த சீரியல் எல்லாம் அடுத்த வாரம் வர இருப்பது என்ன அப்படின்றத போடுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச அந்த இன்டர்வல் டைமில் செகண்ட் ஹாஃபில் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு ஒரு ஷார்ட்கட் போட்டது உண்மையிலே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக எதிர்பார்த்ததை ஃபுல்ஃபில் பண்ணது. யோகி பாபு அவரோட நடிப்புலையும் அந்த டயலாக்லேயும் நம்மளை சிரிக்க வைப்பார். இந்த வாட்டி வந்து அவர் நடந்தாலோ ஓடினாலோ அவரோட எமோஷன்ஸ்லேயே நம்மளை சிரிக்க வச்சாங்க. அவரோட காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக 120 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஆஃப்டர் லாங் பேக் விஜய் சேதுபதி சார் வந்து சூப்பராக ஸ்மார்ட்டாக வந்திருக்காரு. நானும் ரவுடி தான்க்கு அப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்யூட்டான ஒரு பர்சன் ஹீரோவாக பார்க்க முடிஞ்சுது. ஹீரோயினும் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சீன்ஸை வந்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலோடிஸாக ஒரு டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு சீன்ஸ் எல்லாம். இது தவிர யோகி பாபுவோட காமெடிலாம் செம்ம கலக்கலாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபுல் த்ரூ அவுட் த மூவி வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம். செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர விறுவிறுப்பாக இருந்தது. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் வந்து சேசிங், இந்த மாதிரி நிறைய இருந்தது. மலேசியா ஃபுல்லாக அப்படி சுற்றி பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு படம் ஃபுல்லாக. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கிற ஸ்டோரி லைன் பார்க்கும்போது ஸ்டோரி வந்து நம்மளால் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு பர்சனோட கனவு தான். பட் இருந்தாலும் வந்து ப்ராக்டிக்கலாக அது நம்மளுக்கு நடக்காது. மூவியோட பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணுமா, அதோட போயிட்டே இருக்கணும் நம்ம. தான் வேற லெவலில் இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் யோகி பாபா சார் வந்து நிறைய காமெடி இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன், எதையுமே எது கூடயும் கம்பேர் மட்டும் பண்ண வேணாம். அண்ட் நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மாவீரனோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பட் வந்து அதுக்கான ரிசல்ட் நீங்கள் படம் பார்த்தா தெரியும். விஜய் சேதுபதி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஹீரோ ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வெரி எக்ஸலண்ட்டாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் அருமையாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் காமிக்கா நிறைய பாக்யராஜெல்லாம் பண்ணியிருக்காரு. இது பேங்க் கொள்ளையிலேயே டிஃப்ரென்ஸாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக மலேசியாவை நல்லா படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருந்தாரு. யோகி பாபு நல்லா பண்ணியிருந்தாரு காமெடி. விஜய் சேதுபதி நல்லா தான் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய காட்சிகள் பிகினிலேருந்து எண்டு வரைக்கும் ஜாலியாக பார்க்கலாம். அதாவது ஒரு பொழுதுபோக்காக படம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் நல்லா பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். இல்லை, விஜய் சேதுபதி எந்த கேரக்டர் போனாலும் அந்த கேரக்டராக மாறிடுவார். இதில் ஒரு கமர்ஷியல் ஹீரோங்கிறதுனால கமர்ஷியலாக நல்லா பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஓகே. யா, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது. விஜய் சேதுபதி சார் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காமெடி இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி சார் இந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கறது ரொம்ப நல்லா. படம் சூப்பராக இருந்துச்சு சார். காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்கு சார். ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஒரு காமெடியாகவும் இருக்குது. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. லைக் அது கரெக்டாக ஆடியன்ஸோட அந்த இது டெம்போ பிடிச்சி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா போகும். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து விஜய் சேதுபதி சாரும் யோகி பாபு சாரோட அந்த காம்பினேஷன், காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு டைரக்டர். இதுக்கு இந்த சீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் போகும் கதை அப்படின்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு. போர் அடிக்கல. நல்லா எப்படி சொல்கிறதுனா த்ரில்லிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்காத மாதிரி நல்லாவே போச்சு படம். காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.